மத்திய கொழும்பில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்தார். கட்சியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலானோர் இதில் கலந்து கொண்டனர். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வெற்றி நிச்சயமாக நாம் வெற்றியீட்டுவோம். நாட்டில் உள்ள பெரும்பான்மையான உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றி அதிகாரத்தை நிலைநிறுத்துவோம். இந்த நாட்டு அரசியலில் திருப்பு முறையை நாம் உருவாக்குவோம். நகரின் அதிகாரத்தை கிராமத்தின் அதிகாரத்தையும் தேர்ந்தெடுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்நாட்டு மக்கள் சற்று சிந்திக்க வேண்டும். பொய்க்காரர்களுக்கும் ஏமாற்றுக்காரர்களுக்கும் பொய்யினாலும் புரட்டினாலும் மக்களை அனாதைகளாக்கும் குழுவுக்கு பொறுப்பை கையளிப்பதா, அல்லாமல் உண்மையை உண்மையாக பேசும் சத்தியத்தை வெல்ல செய்யும் குறிப்பாக கொழும்பு நகருக்கு ஒரு அறிவுள்ள சிறந்த தரமான தூய்மையான பொறுப்பான ஆட்சி பொறுப்பை கூறும் ஆட்சியை மையமாக கொண்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய மக்கள் மயமான ஆட்சிக்காக கொழும்பு நகரை அபிவிருத்தி செய்வதற்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வறுமையை ஒழித்து பசிப்பட்டினியை ஒழித்து அபிவிருத்தியை உருவாக்கும் நகராக மாற்றியமைப்பதற்கும் எம்மிடம் ஒப்படையுங்கள். நிதி ஒதுக்கினாலும் இல்லாவிட்டாலும் மத்திய கொழும்பு, வடகொழும்பு, கொழும்பு மேற்கு, கொழும்பு கிழக்கு, பொரலை நகர எல்லையின் மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க நாட்டில் உள்ள பெரும்பான்மை உள்ளூராட்சி மன்றங்களை ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொள்ளும் போது இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த சேவையை நாம் வழங்க தயார். සමගී ජන බලවේගය ජයග්‍රහණය කරනකොට මේ රටේ ජනතාව බලාපොරොත්තු වෙන සුවිශේෂී විශිෂ්ට පාලනය සේවාව ඔබට ලබා දෙන්නට අපි සූදානම්.